Quantum chemistry. Quantum mechanics or important application. Quantum chemistry. So to understand quantum chemistry, you should know what is quantum mechanics. Before that, you should know what is mechanics. So mechanics in pathina, we can have this state or behavior or properties of matter when it is in motion. For example, ஒரு water flow ஆகுது, ஒரு பைப்ல flow ஆகுது, capillary tubeல flow ஆகுதுன்னா that is a motion. So அது friction, viscosity அதெல்லாமே வந்து மெக்கானிக்ஸ்ல வரும். ஒரு கார் ரோட்ல போகுதுன்னா அதுவும் வந்து மெக்கானிக்ஸ்ல ஸ்டடி பண்ணலாம். celestial bodies, motion, மூன் அந்த மாதிரி இந்த அதையும் வந்து மெக்கானிக்ஸ் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் வந்து எப்படி அதனோட பேசிக்காக எப்படி ஸ்டடி பண்ணுவோம்னா அப்சர்வபிள்ஸ் என்னன்னா இந்த பொசிஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் போகும்போது அதனோட பொசிஷன், இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து we say it as displacement. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து if you take first derivative, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you'll get velocity. இந்த velocity again டைம் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்சலரேஷன் கிடைக்கும். இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெண்டு தர டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் தெரிஞ்சு ஒரு பார்ட்டிகளோட மாஸ் தெரிஞ்சா வாட் இஸ் த ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். velocity தெரிஞ்சா we can find what is kinetic energy. ஸோ இந்த மாதிரி வந்து lot of parameters வந்து we can find and analyze the state, behavior or properties of the matter which is in motion. So general motion என்னன்னா இதுல வந்து 3 types of motion இருக்கும். Translational motion, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நகர்ந்து போறது வந்து translational motion. Rotational motion, ஒரு இடத்துல வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுறது rotational motion. Vibrational motion, when it is vibrating like this, it is vibrational motion. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல யூ கேன் அப்சர்வ். ஒரு கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு ஜாவ்லின் த்ரோ பண்றீங்க, இந்த ஜாவ்லின் த்ரோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னா உங்களுக்கு லைஃப்ல நிறைய தெரியும், ஒரு வீல் வந்து சுத்துது ஒரு ஆக்சிஸ் வச்சு, அப்போ அது ரொட்டேஷனல் மோஷன். வைப்ரேஷனல் மோஷன் தெரியும் உங்களுக்கு, ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க இது பண்ணும்போது வைப்ரேட் ஆகுது, ஸோ வைப்ரேஷனல் மோஷன். ஸோ இதெல்லாமே வந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு. வாட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு? நீங்க கண்ணில் பார்க்கணும், நீங்க ஆர்டினரி கண்ணில் பார்க்கும்போது நடக்கக்கூடியது வந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு. நெக்ஸ்ட் இன்னொரு வேர்ல்டு இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு. ஒரு அட்டாமிக் லெவல்ல நடக்கக்கூடியது. ஸோ ஒரு மாலிக்யூல் வந்து ஒரு கேஸ் மாலிக்யூல் ஒரு கண்டெய்னர் அடைக்கும் போது அது அங்கங்க மூவ் ஆகும். ஸோ அது வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன். ஒரு மாலிக்யூல வந்து ஒரு மைக்ரோவேவ்ல வச்சிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களா, அது ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். தெர்மல் எனர்ஜினால வைப்ரேட் ஆகும், ஸோ வைப்ரேஷனல் மோஷன், ஐஆர் ஃப்ரீக்வன்சியில் வரும் அது. ஸோ இதில் வந்து இது எல்லாமே வந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல இருக்கு, மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல இருக்கு. மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்னா வி கேனாட் see it, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், அது மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு சொல்லலாம். ஸோ இதில் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் இன்னொரு நியூ கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்கு, தட் இஸ் எலக்ட்ரானிக் மோஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஒரு மாலிகுல் இருந்து இன்னொரு மாலிகுல் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. செமிகண்டக்டர்ல கண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஸோ கண்டக்ஷன். இது மட்டும் இல்லாம ஒரு லோயஸ்ட் எனர்ஜி லெவல் இருந்து ஹையர் எனர்ஜி லெவல் போறது, ஹையர் எனர்ஜி லெவல் திருப்பி லோயர் எனர்ஜி லெவல் வருது, இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மோஷன்ல வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த மெக்கானிக்ஸ் போது வி அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, ஒரு பார்ட்டிகல் மோஷன்ல இருக்கு, அதனுடைய பிஹேவியர் பத்தி நம்ம படிக்கிறது தான் வந்து மெக்கானிக்ஸ். இப்போ இதெல்லாமே வந்து பிசிக்ஸ். இப்போ வாட் எவர் வி ஹவ் சீன் இஸ் பிசிக்ஸ். இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த மாதிரி இந்த மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல
இந்த மெக்கானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிக்ஸ் வாட் வி கால் இட் அஸ் நியூட்டனின் மெக்கானிக்ஸ். இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் லாஸ், நியூட்டன்ஸ் லாஸ் வச்சு வரும். வேவ்ஸ் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, ஐன்ஸ்டீன்ஸ் ரிலேட்டிவிட்டி தியரி, இந்த தியரிஸ் எல்லாம் வச்சு இந்த அப்சர்வபிள்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து ஒரு பாடியினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். இப்போ இதே லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட வந்து நம்ம ஸ்டடி பண்ணா என்ன ஆகும்னா அது வந்து இட் குட் நாட் கிவ் அ கிளியர் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா இதான் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷன்ஸ், அது ஹீட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் படிக்கும் போது இது பண்ணும்போது ஒன்னா ஒரு கிராஃப் கிடைக்குது. வாட் இஸ் தட் கிராஃப் இஸ் எனர்ஜிக்கும் wavelength or frequency, wavelength or frequency graph வரையும் போது you get a curve like this. First increase or decrease ஆகுது. Different temperature க்கு எடுக்கும் போது you get a curve like this. So இந்த curve வந்து ஒரு theoretical explanation கொடுக்கணும். இதை experimentally observe. It's correct. Experimentally ஒரு spectrometer வச்சு different wavelength க்கு what is energy பண்ணும்போது it is not uniformly distributed over wavelength. Uniformly distributed னா இந்த லைன் வந்து ஈக்குவலா வரும். அப்போ எல்லா wavelengthக்கும் ஒரே எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. if you take lambda எடுத்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ்லென்த் கம்மியா இருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் லைக் தட். ஃப்ரீக்வன்சி ஒரு வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும்போது இட்ஸ் சேஞ்சிங். ஸோ இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதுக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ட்ரை பண்றாங்க. வாட் இஸ் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்? இதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். இ ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணும். நீங்க எந்த லாம்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இ வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சொல்றது. இதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. யாராலையுமே வந்து இந்த தியரிட்டிக்கல் ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியல. பிகாஸ் இவங்க ட்ரை பண்றது எல்லாமே வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் இல்ல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அதை பேஸ் பண்ணி இந்த ஓல்டு மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி they are trying it. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களால ஒரு ஃபார்முலா கொடுக்கவே முடியல, யாராலையுமே டெரைவ் பண்ண முடியல. அதே மாதிரி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னன்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சதுதான். when the light falls on this metal surface, electrons are emitted. அந்த மெட்டல் சர்ஃபேஸ் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. பட் இது வந்து ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் வருது. ரெட் கலர்னா வரல, மற்ற கலருக்கு வருது. ஸோ இதுதான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதுல பார்த்த ஃபினாமினாஸ்க்கு வந்து தே குட் நாட் எக்ஸ்பிளைன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லணும்னா இன்ஸ்டன்டேனியஸா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. லைட் பட்ட இமீடியட்டா நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ டிலே, அப்படியே லைட் வெளியே வருது. பட் இந்த லைட்னு இன்வால்வ் ஆயிடுச்சு இல்லையா, வேவ்ஸ் வருது இல்லையா, அது இந்த லைட்னு வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி டு எக்ஸ்பிளைன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா நியர்லி 1 month வந்து லைட் விழுந்தாதான் அந்த எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்குது. பட் இங்க பாத்தீங்கன்னா இமீடியட்டா வருது. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யூசிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி they could not explain how the electron comes out immediately. இதே மாதிரி இதுல நிறைய அப்சர்வேஷன் பண்ணி அந்த நிறைய அப்சர்வபிள் திங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் ரெட் கலருக்கு வரமாட்டேங்குது, அதர் கலர்ஸ்க்கு வருது, அந்த மாதிரி நிறைய. அண்ட் காம்ப்டன் எஃபெக்ட், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ், ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், இந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோபிக் கான்செப்ட்ஸ் வந்து கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து யாராலையும் கொடுக்க முடியல யூசிங் த ப்ரீவியஸ் தியரிஸ். அதுதான் வந்து இதுதான் ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ண முடியாத போது தே ஹாவ் டு டூ சம்திங் நியூ. ஒரு புதுசா எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்றாருன்னா, மேக்ஸ் பிளாங்க் வந்து ஒரு ஸ்மார்ட் கெஸ் பண்றாரு.
What is that guess is, இது எல்லாமே இந்த முன்னாடி பார்த்த எல்லா கான்செப்ட்ல வந்து வேவ்ஸ் தான் வருது. பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம்னா ரேடியேஷன் ஒரு வேவ். Planck's constant, photoelectric effect, light falls on the metal surface, அதுவும் wave. Compton effect, scattering of x-rays, x-ray wave. So எல்லாமே வந்து ஒரு wave involve ஆகிறதால இது வந்து waves போது electromagnetic wave properties வச்சு explain பண்ண முடியல. They could not get the clear explanation. அப்போ என்ன பண்றாருன்னா மேக்ஸ் பிளாங்க் வந்து ஒரு ஸ்மார்ட் கெஸ் பண்றாரு. தட் இஸ் waves can behave like a particle. அவரோட hypothesis என்னன்னா the exchange of energy between the material and the environment is not continuous. இந்த மாதிரி continuous waves மாதிரி வர்றதில்ல. It is exchanges like a small packets of energy அப்படின்னு சொல்றாரு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜினா வெரி சிம்பிள். நீங்கள் தோசை தவா வைக்கிறீங்க, ஹீட் பண்ணுறீங்க, அந்த தவா மேலே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டு வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு ரேடியேஷன், ஹீட் ரேடியேஷன் வந்து நம்ம கைக்கு படுறதுனால தோசை தவா ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரி தெரியும். ஸோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேடியேஷன் வந்து ரேடியேஷன் இல்லாமல் பிளாங்க்ஸ் வந்து என்ன சொன்னா, why can't it be a small packets of energy called quanta? இதான் வந்து அவர் பண்ண ஒரு ஸ்மார்ட் கெஸ். அது கெஸ் தான், அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது, பட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. திஸ் மீன்ஸ் தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மேட்டர் அண்ட் என்வரன்மெண்ட் இஸ் நாட் கண்டினியூஸ் பட் அக்கர்ஸ் இன் ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதான் வந்து சொல்றாங்க. பை கன்சிடரிங் வேவ்ஸ் ஆஸ் பார்ட்டிகல்ஸ், அந்த முன்னாடி சொன்ன எல்லா பினாமினா வந்து எக்ஸ்பிளனேஷன், they derived a formula, they given an explanation, எல்லாமே பண்ணாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஐன்ஸ்டீனோட ஒர்க் என்ன இதுலன்னா, வாட் ஐன்ஸ்டீன் has given explanation is not only இது எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, ஈவன் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட இட் இஸ் மூவிங் as a particles அப்படின்னு அவர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பிளாங்க்ஸ் என்ன சொல்றாருன்னா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் சொல்றாரு அவர். இங்கிருந்து ஒரு மெட்டீரியல் இருந்து ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் இஸ் லைக் particles, but Einstein என்ன பண்றதுன்னா it is expanding, it is also moving as a packets தான் சொல்றாரு. அப்போ when this light falls on the metal surface, இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து விடுற மாதிரி தான், ஒரு எனர்ஜி பாக்கெட்ஸ் வந்து மேலே விடுது, இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் அப்படிதான் வருது. ஸோ இந்த கோலி விளையாடுவாங்களா அந்த மாதிரி, ஒரு கோலி வச்சு இன்னொரு கோலி அடிக்கிற மாதிரி ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இதை வச்சுதான் அவர் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுறாரு. The amount of energy falling on the material is h nu is equal to, இதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், that is called as photoelectric work function phi. மீதி எனர்ஜியை வந்து கைனடிக் எனர்ஜியா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இதுக்கு தான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஒரு நியூ கைண்ட் ஆஃப் அப்ரோச் வராங்க. வாட் இஸ் தட்? வேவ்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் பார்ட்டிகல்ஸ், அதான் டியூவல் நேச்சர். ஆனால் நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று தலை வரும்போது உங்கள் மூஞ்சியை பார்க்குறீங்க, அது வந்து வேவ் தான். அப்போ லைட் வந்து வேவாக தான் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் அந்த கான்செப்ட்ல. பட் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் வரும்போது வேவ்ஸ் வந்து பார்ட்டிகலாக இருக்குது, ரெண்டுமாவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டியூவல் நேச்சர்னு சொல்லுவோம். ஓகே, so this is what happened at the time. இப்போ waves வந்து can be behaved as a particle. So each particle will have a energy h nu or multiples of h nu. இது வந்து என்னன்னா n h nu ன்னு சொல்லுவாங்க. இந்த nன்றது வந்து வேல்யூ வந்து n equal to 1 2 3 4 அந்த மாதிரி வந்து வரும். You cannot have n equal to 1.5 or 2.3 இந்த மாதிரிலாம் வரவே வராது. Okay, so you will have n equal to 1 2 3. So this is what you call it as quantization. இதுல இருந்து அந்த வேர்டு குவாண்டா அப்படின்னு வருது, பாக்கெட்ஸ். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி படிக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த என்ன குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்ல வரோம்னா, ஸோ இஃப் வேவ்ஸ் கேன் பிஹேவ் as a பார்ட்டிக்கல் போது லூயிஸ் டி ப்ராக்லி அவர் என்ன பண்றாருன்னா, நேச்சர் வந்து சிமெட்ரி லவ் பண்ண, நேச்சர் ஆல்வேஸ் லவ் சிமெட்ரி.
waves வந்து பார்ட்டிகிளா இருக்கும்போது ஏன் பார்ட்டிகல்ஸ் வந்து வேவா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஹைபோதசிஸ் தான் டி ப்ரோக்லி கொடுக்குறாரு. why if waves can behave as a particle, why can't a particle can behave as a wave அப்படின்ற கான்செப்ட் தான் அவர் வந்து ரிவர்ஸாகவும் திங்க் பண்றாரு. ஸோ தட் கான்செப்ட் ஒன்லி இஸ் PhD thesis. இதை வச்சு அவர் வந்து மேட்டர் வேவ்ஸ் எல்லாமே வந்து அவர் சொல்லி, ஸோ வேவ் பாக்கெட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இஃப் இட் இஸ் மூவிங் இட் இஸ் அசோசியேட்டட் வித் வேவ். ஸோ அந்த வேவ் தான் வந்து வேவ் பாக்கெட்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் வேவ் இஸ் கால்ட் அஸ் டி ப்ரோக்லி வேவ்ஸ். ஸோ டி ப்ரோக்லிஸ் ஹைபோதசிஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் கேன் பிஹேவ் as a wave. இப்போ now we will see what is quantum mechanics. So quantum mechanics is a fundamental branch of physics. Okay, இது வந்து fundamental branch of physics, new physics இது, that describes the behavior of matter by considering particle as a wave. இப்போ நம்ம முன்ன என்ன பண்ணோம், ஒரு பார்ட்டிகல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஒரு கார்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போச்சுன்னா அது எவ்வளோ வெலாசிட்டியில போகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். பட் இதில் என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் வரும்போது அதை வந்து ஒரு பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு வேவாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. they will consider the particle as a wave. அந்த வேவாக கன்சிடர் பண்ணி அந்த பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் திஸ் டெஃபினேஷன் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இஸ், அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, quantum mechanics is a fundamental branch of physics that describes the behavior of matter or a particle by considering it as a wave. ஒரு எலக்ட்ரான், புரோட்டான் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும்போது they will consider it not as a particle, அதை வேவா கன்சிடர் பண்ணி தான் இது வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் என்னன்னா இது ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, ஏன் ஒய் தேர் ஃபீலிங் இட் அஸ் கஷ்டம் மீன்ஸ், ஒரு பார்ட்டிகல்னா ஒரு ஆல்வேஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மெஷரிங் த பொசிஷன். பொசிஷன் தெரிஞ்சா நீங்க எல்லாமே பண்ணலாம். பொசிஷன் தெரிஞ்சா டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், வெலாசிட்டி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாமே தெரியும். இந்த பொசிஷன் வந்து ஒரு பார்ட்டிகல் நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸாக்டா எக்ஸ் கமா ஒய் இந்த பொசிஷன்ல வந்து இந்த பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடலாம். பட் இதே வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து வேவ்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுங்களேன். இஃப் a particle is a wave, so it's very difficult to define where is the particle. ஏன்னா இந்த இங்க ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் அந்த பார்ட்டிகல் இருக்கும். அதான் அந்த வேவோட டெஃபினேஷன். The position of the particle can be between this point and this point. ஸோ அப்போ வந்து பொசிஷனை வந்து நீங்களால ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியாது. இட் கேன் பி ஹியர் ஆர் இட் கேன் பி ஹியர், இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் இது உள்ள. ஸோ பொசிஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி கம்ஸ் இன் டு பிளே. ஸோ அதனால தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர், வில் சி நெக்ஸ்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ்.